வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த லெந்து நாட்களில் இன்று நாம் தியானிக்கும் வேத கதாபாத்திரம் இயேசுவை இரவிலே சந்திக்க வந்த யூத அதிகாரியான நிக்கோதேமு. இவர் ஒரு யூத போதகர், பரிசேயர், சனகரிப் சங்கத்தில் உறுப்பினர் மற்றும் அந்நாட்களில் எருசலேமில் இருந்த 3 பெரிய பணக்காரர்களில் ஒருவர் என பாரம்பரியம் கூறுகிறது. இயேசுவை இவர் இயேசு செய்த அற்புதங்களை மையமாக வைத்து சந்தித்தாலும் இயேசு இவரிடம் உடனடியாக மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற சத்தியத்தை முதலாவதாக வைக்கிறார். அற்புதங்களை காட்டிலும் மனம் திரும்புதல்தான் முக்கியமானது என்பதை இயேசு இங்கே உணர்த்துகின்றார். யோவான் சுவிசேஷத்தில் 3 இடங்களில் இவரை பற்றி அறிந்து கொள்ளலாம். முதலாவது, மறைமுகமாக ஆண்டவரை நேசித்த நிக்கோதேமு. அந்நாட்களில் யூத தலைவர்கள் இயேசுவை சந்திக்கக்கூடாது என கட்டளை பிறப்பித்திருந்தனர். யோவான் 12:42 பார்க்கலாம். ஆனாலும் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமு இரவிலே மறைமுகமாக வந்து இயேசுவை சந்திக்கின்றார். சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத போதும் இயேசுவை சந்திக்க தைரியமாக வந்தார். அன்பு, பயமறியாது என்று சொல்லுவார்கள். ஆவிக்குரிய வாழ்வில் அக்கறையுள்ளவராக நிக்கோதேமு இருந்தார். இரண்டாவதாக, மனம் திறந்து பேசின நிக்கோதேமு. யோவான் 7ஆம் அதிகாரம் 52-53 வசனங்களில் சனகரிப் சங்கம் இயேசுவுக்கு விரோதமாக செயல்பட்ட போது நிக்கோதேமு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாமா என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என தைரியமாக இயேசுவுக்காக பேசுகிறார். தான் இயேசுவின் பக்கம்தான் என்பதை தைரியமாக வெளிப்படுத்துகிறார். இயேசுவை நேசித்தால் இயேசுவுக்காய் வாழுவோம், எந்த இடத்திலும் சாட்சியாக நிற்போம். இன்று நாம் இயேசுவுக்காக என்ன செய்கிறோம்? நாம் அவரை நேசிப்பதை எப்படி நம் வாழ்வில் காட்டுகிறோம்? மறைவாக நேசித்தவர் மனதார நேசிக்கின்றார். மூன்றாவதாக, மறுபடியும் பிறந்ததை உலகிற்கு நிரூபித்த நிக்கோதேமு. இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தவுடன் அவருடைய ஐக்கியம் மாறுகிறது. யோவான் 19ஆம் அதிகாரம் 38-42 வசனங்களில் நிக்கோதேமு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்போடு இணைந்து இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதை காண்கிறோம். இந்த யோசேப்பு இயேசுவின் அந்தரங்க சீஷன், யூதர்களின் ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவன், உத்தமன், நீதிமான், ஆலோசனைக்காரன் என வேதம் கூறுகிறது. இவரோடு நிக்கோதேமு காணப்படுகிறார். பரிசேயனாக இருந்தவர் யோசேப்போடே இருக்கிறார். மறுபடியும் பிறந்தவர்கள் தாங்கள் ஐக்கியத்தை தேவனுடைய பிள்ளைகளோடு இணைத்து கொள்ளுவார்கள். மறைவில் இருந்தவர் முழுவதுமாய் வெளியே வருகிறார். இயேசுவின் சரீரத்தை சுமக்கிறார். அன்பானவர்களே, இந்த 3 சம்பவங்களையும் இணைத்து பார்க்கும் பொழுது நிக்கோதேமுவின் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சி காணப்பட்டது. மறைமுகமாக நேசித்தார், மனதார பேசினார், மறுபடியும் பிறந்ததை நிரூபித்தார், மனிதர்களோடு இருந்த ஐக்கியத்தை சரியாய் மாற்றினார். நமக்குள் இந்த வளர்ச்சி காணப்பட ஆண்டவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். ஆமென்.